கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் கூட நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில நாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு சீஷராக இருக்கிறோம். இயேசு நம்முடைய குருவாக இருக்கிறார், நம்முடைய போதகராக இருக்கிறார். அவர் நமக்கு பல போதனைகளை கொடுக்கிறார். அந்த போதனைகளை எல்லாம் கை கொண்டு நடக்கின்ற வேளையில இந்த உலகத்திலே நாம் எப்படி செயல்படுகிறோம் என்பதை குறித்து நாம் கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நாம் நம்முடைய வாழ்க்கையில மற்றவர்களுக்கு மாதிரியாக இருக்க வேண்டும். இந்த மாதிரியாக இருக்கின்ற வேளையில மாடல் என்று சொல்வார்கள், சில இடங்களிலே ரோல் மாடல் என்று சொல்வார்கள். நமக்கு ஒரே ஒரு ரோல் மாடல் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தான். அதன் பின்பு பார்க்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுலும் நல்ல ஒரு மாதிரியாக இருந்திருக்கிறார். அவர் தனக்கு ஒரு சீஷன் இருந்தான், அவனுடைய பெயர் தீமோத்தேயு. அந்த தீமோத்தேயுவை குறித்து சொல்லும் பொழுது 2 நிருபம் எழுதியிருக்கிறார். அதுல தீமோத்தேயுவுக்கு ஒரு சில ஆலோசனைகளை சொல்லுகிறார். நீ எப்படி நடக்க வேண்டும், உன்னுடைய விசுவாச வாழ்க்கையிலே நீ எப்படி நடந்து செயல்பட வேண்டும், நீ வித்தியாசமாக நீ ஆண்டவருக்கு பின்பாக வந்திருக்கிற நீ நடக்கும் பொழுது மற்றவர்களுக்கு நீ ஒரு மாதிரியா இருப்பார். 4ஆம் அதிகாரத்துல 12வது வசனத்தை படிக்கின்ற வேளையில, உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ முதலாவதாக உன் வார்த்தையிலும் உன் நடக்கையிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு நீ மாதிரியா இருக்க வேண்டும். இந்த உலகத்துக்கு மாதிரியா இருக்க வேண்டும் என்று சொல்லவில்லை. ஒரு விசுவாசியா இருக்கிறவன் அவன் இடறி போகாமல் இருப்பதற்கு, அவன் கிறிஸ்துவை உறுதியாக பற்றி பிடித்துக் கொண்டு நடந்து செல்வதற்கு அவனுக்கு ஒரு வழிகாட்டக்கூடியதான நல்ல மாதிரியான ஒரு நபர் தேவை. நம்முடைய வாழ்க்கையில கூட நமக்கு வழிகாட்டக்கூடியதான ஒரே ஒரு மாதிரி நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அநேக பரிசுத்தவான்கள்லாம் இருக்கிறாங்க, ஆனா இயேசுவை போல நமக்கு மாதிரியான ஒரு நல்ல வழிகாட்டி வேறு யாருமே கிடையாது. அவர் நம்முடைய தெய்வமாக இருக்கிறார், நம்முடைய ஆண்டவராக இருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல தீமோத்தேயுவுக்கு கொடுத்த ஆலோசனை உங்களுக்கும் எனக்கும் பொருந்தக்கூடியதாக இருக்கிறது. அந்த ஆலோசனையின்படி நாம் செயல்படுவோம் என்று சொன்னால் அநேகரை நாம் ஆதாயப்படுத்திக் கொள்வோம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், ஒரு பட்டியலே போடுகிறார், நீ அன்பிலும் வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் சுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. அதுதான் திருப்ப நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிற காரியம். இத்தனை காரியங்களிலும் நாம் மற்றவர்களுக்கு மாதிரியாக இருப்போம் என்று சொன்னால் கர்த்தர் நம்மை உண்மையாகவே உயர்த்துவார், உபயோகப்படுத்துவார். நல்ல ஆண்டவரே, நன்றியோட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த உலகத்துல நாங்கள் எங்களை பின்பற்றி உண்மை அறிமுகப்படுத்தி உண்மை நாங்கள் காட்டி அதற்கு பின்பற்றி வருவதற்கு நாங்கள் ஒரு மாடலாக மாதிரியாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. எல்லா காரியத்திலும் உதவியை தாங்க, கிருபையை தாங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாளாக உங்களுக்கு அமையட்டும்.